இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அது நிதானமாய் இருக்க வேண்டும், அது கவனமாய் இருக்க வேண்டும், அது பொறுமையான ஓட்டமாய் இருக்க வேண்டும், ஆண்டவர் நியமித்த ஓட்டமாய் இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறதான ஓட்டமாய் இருக்க வேண்டும், பாரத்தை தள்ளிவிட்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட 2 விதமான ஆவிக்குரிய ஓட்டங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் மூலமா 2 சம்பவங்களை உங்களுக்கு காட்டி அதன் மூலமா நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 19 என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது சகேயு குறித்து தான். சகேயு என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஆயக்காரன். அதிலிருந்து 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 19:3-4. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நல்லா பாருங்க, இந்த சகேயு இயேசுவுக்கு முன்பதாக தீவிரமாய் அவன் ஓடுகிறான். எதற்காக? இயேசுவை காணும்படியாக அவன் ஓடுகிறான். அவன் பிரியமானவர்களே, இன்றைக்கு முதலாவது கூட நான் பார்க்கிறதான ஓட்டம் இயேசுவை காணும்படியாக தீவிரமாய் ஓடுகிற ஓட்டம், இயேசுவுக்காக தீவிரமாய் ஓடுகிற ஓட்டம். இந்த சகேயு யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இந்த சகேயு ஒரு ஆயக்காரன். இஸ் எ டாக்ஸ் கலெக்டர். அவன் வரி வசூலிப்பவனாய் கூட காணப்படுகிறான். அப்போ அவனுக்கு அநேக விதமான வேலைகள் இருந்திருக்கும், அநேகருடைய காரியங்களை அவன் பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும், அவனுக்கு வேலை பழுது ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த வேலை பழுது நிமித்தமாகவும் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடன் அவன் என்ன செய்கிறான்? ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அவருக்கு முன்னாக ஓடி காட்டத்து மரத்தில் ஏறுகிறான். அப்ப எவ்வளவு தீவிரமா அந்த கூட்டத்துல அவன் ஓடினான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அவ்வளவு கூட்டமா இருந்த போதும் அவன் ஓடினான். எதற்காக? இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல் இந்த சகேயுவுக்கு இருந்தது. அந்த ஒரு ஆவலின் நிமித்தமாக இயேசுவுக்காக அவன் ஓடினான், தீவிரமாய் ஓடினான். அவன் ஆயக்காரனாய் இருந்த போதும் அவன் ஓடினான். அப்ப இப்படி அவன் ஓடினதின் நிமித்தமா என்ன ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான்? அவனுக்கு அவனுடைய வீட்டில் ரட்சிப்பு என்கிறதான ஒரு ஆசீர்வாதம், இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியம் என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை சகேயு பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் எப்படி முடிந்தது? அவனுடைய வேலையெல்லாம் அவன் தியாகம் செய்து இயேசுவுக்காக இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு கூட்டத்திலும் கூட்ட நெரிசலிலும் அவன் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவன் ஓடுகிறான். இதெல்லாவற்றையும் தாண்டி அவன் ஓடுகிறான். பிரியமானவர்களே, இயேசுவுக்காக நாம் ஓடுவோமானால், இயேசுவுக்காக இயேசுவை சுமந்து கொண்டு நாம் ஓடுவோமானால், இயேசுவை பார்க்கும்படியாக நாம் ஓடுவோமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறான்? அற்புதகரமாக, அதிசயகரமாக அநேக ஆசீர்வாதங்களை, நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நமக்கு தருகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பார்ப்போம். இயேசுவை பார்க்கும்படியாக நாம் ஓடுகிறோமா? அப்படி என்றால் என்ன? ஒரு ட்ரெயின் 9 மணிக்கு வருகிறது என்று சொன்னால் நம்ம எத்தனை மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம்? 8:45 நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடும். ஆனால் ஆலய மணி 9 மணிக்கு 2வது பெல் அடிக்குது அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு ஆலயத்திற்கு போகிறோம்? இயேசுவை காணும்படியாக நான் ஓடுகிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ தானே அவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ தானே போயிட்டு இருக்கும், மெசேஜுக்கு போனால் போதாதா, காணிக்க போடுறதுக்கு போனால் போதாதா, ஆசீர்வாதத்துக்கு போனால் போகாதா என்று சொல்லி நமக்கு நாமே கேள்விகளை எழுப்பி கொண்டு நம்மை நாமே பொய்யராக்கி கொண்டிருக்கிறோம். இது இயேசுவுக்காக ஓடுகிற ஓட்டமா, இல்லை சகேயுவை போல முன்னாக ஓடுகிற ஓட்டத்தை நாம் ஓடுகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சகேயுக்கும் வேலை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆலயத்திற்கு போகிறதை தவிர்த்து விட்டு, சபை கூடி வருவதிலை தவிர்த்து விட்டு, அந்த நேரத்திலும் கூட வேலை பழுது நிமித்தமாக வேலைக்கு போகிறோம். எனக்கு தெரிந்ததான ஒரு சகோதரர் இருந்தால் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கும். ஆனால் அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் அவருக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா, சண்டேயும் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அவரும் ஆவிக்குரிய சகோதரர், நல்ல ஜபிக்கிற ஒரு சகோதரர், திருச்சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற ஒரு சகோதரர். இவளும் முதலாவது
ஒத்துக்கொண்டு ஒரு 6 மாதம் வேலை பார்த்துருப்பார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாரோ அந்த நிம்மதியில் சந்தோஷத்தில் ஒரு கேள்விக்குறி எழும்பினதை நான் பார்த்தோம். அவர் சொன்னார், அப்போ அந்த வேலையை அவர் விட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின அந்த வேலையை விட்டு சும்மா ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குற மற்ற ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தா. ஆனால் அங்கே அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. அவர் நிம்மதியாக ஆராதிக்கலாம், ஆராதனைக்கு போகலாம், ஊழியத்திற்கு போகலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். அப்போ ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு இங்கே நிம்மதியாக இருக்குது, அங்கே 1 லட்ச ரூபாய் எனக்கு பணம் வந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை. அதான் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆண்டவருக்காக நம்ம ஓடினா தான் நமக்கு நிம்மதி. பணம் ஒரு பொருளாசை நமக்கு நிம்மதியை தந்து விடாது. இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடுகிறதான ஒரு வைராக்கியமான ஓட்டத்தை நாம் தீவிரமான ஓட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இன்னொரு விதமான ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து கந்தாகே என்று சொல்லப்படுகிறதான ஒரு அந்தகளுடைய ஒரு தேரில் பிலிப்பு ஓடி போய் செய்கிறார். குதிரை ரதம் எவ்வளவு வேகமாய் ஓடும், அந்த குதிரை ரகத்திற்கு ஈடு கட்டி இந்த பிலிப்பு ஓடி இருக்கிறார். எதற்காக? அந்த கந்தாகியவை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும்படியாக. இப்போ இது என்ன ஓட்டம்? ஊழியத்து நிமித்தமான ஓட்டம். முதலாவதாக நம்ம பார்த்தோம் தீவிரமான ஓட்டம், 2வது ஊழியத்திற்காக ஓடுகிறதான ஓட்டம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊழியத்திற்காக இன்னைக்கு எத்தனை பேர் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். எனவே தான் அவர் இந்த பிலிப்பு என்ன செய்கிறார்? ஓடுகிறார், ரதத்திற்கு ஈடு கொடுத்து ஓடுகிறார். இன்னைக்கு ஊழிய பாதையில் கடினம் இருக்கும், ஊழிய பாதையில் கஷ்டம் இருக்கும், ஊழிய பாதையில் நமக்கு அநேக விதமான சோர்வுகள் வரும். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக உண்மையுமாய் உத்தமமாய் வைராக்கியமாய் நாம் ஓடுவோமானால் அந்த ஓட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கான பலனை கத்த நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த ஊழியத்திற்கான ஓட்டத்தை நம்ம யோசித்து பார்ப்போம். பிலிப்பை போல ஓடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இல்லை இன்னைக்கு ஆலயத்துக்கு போவதே நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்காக ஓடுங்க, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஓடுங்க, ஆண்டவரை காணும்படியாக ஓடுங்க. இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வாராக. அந்த ஆண்டவருக்காக ஓடுவதை தவிர்த்து அது மூலமாக நமக்கு வருகிற லாபத்தை நாம் பார்ப்போமானால் அதுலேருந்து ஒரு பிரயோஜனம் நமக்கு வராது. எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பிரயோஜனம் நமக்கு வராது. ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் உண்மை உத்தமாய் நாம் ஓடுவோமானால் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு நிச்சயமான பலத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு நீர் இடைப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கென்று உம்மை காணும்படியாக வைராக்கியமாய் உத்தமமாய் நாங்கள் ஓட, அப்படிப்பட்டதான ஓட்டத்தை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஊழிய பாதையில் ஆண்டவரே வழி விலகாதபடிக்கு ஆண்டவரே இயேசுப்பா உண்மை உத்தமமாய் ஓட நீர் அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசனை ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்கட்டும் சுவாமி. நீங்களே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். நீ பரமேசுவரன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.